வணக்கம். இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசனில் போட்டிட்டு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ப்ரமோஷனுக்காக, அவங்களோட அந்த நற்பெயர் நாங்கள் ஜெயிக்கணும், அந்த புல் தேவை அப்படின்றதுக்காக வெளியே இந்த பிஆர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது எல்லா சீசன்லேயும் சகஜம்தான். பட் இது பிஆர் ஒர்க்காக மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டிங் நடக்கிறது இல்லையா, இந்த ஓட்டிங்காண்டி பாட்டுக்குமே செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே தலா எவ்வளவு தங்களோட பிஆர் ஒர்க்குக்கும் இந்த பாட் மூலமாக ஓட்டிங்கோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொருத்தருக்காக பார்க்கலாம். வாட்டர்மெலன் திவாகர்லாம் செலவு பண்ணியிருக்காரா, அப்படி செலவு பண்ணால் அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் எவ்வளவு பிஆருக்கும் இந்த பாட் ஓட்டிங்க்கும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத முழுவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே கம்மியாக இருந்து நம்ம ஹை ரேட் வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த ஆர்டர் வைஸே நம்ம போயிடலாம். முதல் படியாக விக்ரம் அவர்கள். ஸோ அவங்க தான் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அந்த செலவு பண்ணியிருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டில் கம்மியாக இருக்கார். காரணம், அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் ப்ரமோஷன் பண்ணிப்பாங்க. இதையும் தாண்டி கடந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய இந்த ஓட்டிங்கில் பாட் மூலமாக கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவு பண்ணி பாட் மூலமாக இவருக்கான ஓட் கவுண்ட்டை அதிகப்படுத்த வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் விக்ரம் 50,000 ரூபாய் இந்த பாட் கவுண்டிங்க்கு மட்டுமே, இந்த ஓட் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இந்த பாட்னா என்ன, எல்லாருமே பாட்னு மென்ஷன் பண்ணுறாங்களே, யூடியூப் பாட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ப்ரோக்ராம், ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மனிதர்கள் இல்லாமல் இப்போ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்கௌண்ட் மூலமாகவோ இல்லை ஒரு நம்பர் மூலமாகவோ நம்ம ஒரு ஓட்டு பண்ணுவோம். இது பொதுவாக நபர்கள் பண்ணுவோம். பட் ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட நபர் இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்டாக கம்ப்யூட்டர்ஸே ரொபோட்டிக்காக அதுவே ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுவே திடீர்னு 10,000 ஓட்டு கூட போடும். அதாவது 10,000 நபர்கள் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வேலையை ஒரே ஒரு பாட் ஒரு 10,000 ஓட்டு போடும். இது நிறைய சமயத்தில் லீகலைஸ்டாக கன்சிடர் பண்ண படாது. பட் இருந்தாலும் ஏதாவது மொத்தமாக அந்த சாஃப்ட்வேரில் பில்ட் பண்ணுற அந்த காரணத்தினால ஒரு சில ஓட்டுகள் பாட்டாக ஐடென்டிஃபை பண்ணப்படும். ஸோ அந்த வகையில் தான் இப்போ நார்மலாக ஒரு ஜனங்க ஓட் போடுறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு நபருக்கு பாட் மூலமாக செலவு பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் பாட் மூலமாக கிட்டத்தட்ட 10,000 to 50,000 ஓட்டு, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் போட முடியும் கம்ப்யூட்டரைஸ்டாக. இது கான்க்ரீட்டான ஒரிஜினல் ஓட்டு கிடையாது. செலவு பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக, நம்ம கம்ப்யூட்டர் பாட் மூலமாக போட வேண்டிய ஒரு ஓட்டு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ விக்ரம் இந்த ஷோவில் 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த பாட் கவுண்டிங்க்கு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக கெமி, இந்த கண்டஸ்டன்ட் தலா 2 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பாட் கவுண்டிங் கிடையாது. இவங்க தங்களோட பிஆர் ஒர்க்குக்காண்டி தான் செலவு பண்ணியிருக்காங்க. தங்களோட சோஷியல் மீடியா மேனேஜர் மூலமாக இவங்களை பற்றின அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் மீம்ஸ் மூலமாகவோ, வீடியோ எடிட்ஸ் மூலமாகவோ, போஸ்டர்ஸ் மூலமாகவோ கொண்டு போகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக கண்டஸ்டன்ட் சபரி அப்படின்றவருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பிஆர் ஒர்க்காக செலவு பண்ணியிருக்கிற தொகையை பார்த்தா கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் இவருக்கு செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பிஆர் ஒர்க்கு மட்டும்தான். இவருக்கு எந்த ஒரு இந்த பாட் மூலமாக ஓட் கவுண்டிங்கை ஏற்றுறது அந்த செலவெல்லாம் இவருக்கு பண்ணலை. பிஆர் ஒர்க் மட்டும்தான். இவருக்கான மீம்ஸு, இந்த போஸ்டர்ஸு, வீடியோஸ் இவர் மூலமாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு யார் பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, போன பிக் பாஸ் சீசனில் வின்னராக ஆன முத்துக்குமார் அப்படின்றவங்களுக்கு வேலை பார்த்தா அதே பிஆர் டீம் தான் இப்போ சபரிக்குமே இந்த சீசனில் பிஆர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக கண்டஸ்டன்ட் கம்ருதீன், இவருக்கு எவ்வளவு பிஆர் ஒர்க்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் இவரோட அந்த பர்சனல் பிஆர் ஒர்க்குக்காடி ஸ்பெண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல்
1 லேக்குக்கு இவருக்கான இந்த பாட் மூலமாக ஓட்டிங் கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்துகிற இந்த வேலையை வந்து பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் செலவு வந்து பண்ண வந்து பட்டுக்கிட்டு வந்து இருக்கு. அடுத்தபடியாக கண்டஸ்டன்ட் வினோத் அப்படின்றவருக்கு எவ்வளவு வந்து பிஆர் ஒர்க்காக செலவு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்து செலவு வந்து பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் பேசிஸில் முன்னாடி வந்து கொடுக்க வந்து பட்டிருக்கு. இதையும் வந்து தவிர வாரம் வாரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி வந்து மூலமாக வினோத் இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு வாரம் வாரம் இந்த பாட் மூலமாக ஓட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய இந்த செலவுகளும் வார வாரம் சுமார் ஒரு 50,000 ரூபாய் வந்து செலுத்தி வினோத்துக்கு பர்சனலாக இந்த வந்து ஓட்டிங் கவுண்ட் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றத பாட் மூலமாக வந்து பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அடுத்தபடியாக கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சாண்ட்ரா மற்றும் பிரஜின் இவங்க 2 பேருக்குமே தலா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிஆர் ஒர்க்காக செலவு பண்ணப்பட்டுக்கிட்டு வந்து இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த பாட் மூலமாக வந்து ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த செலவு வந்து இவங்களுக்கு வந்து பண்ண வந்து படலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா முக்கியமாக விஜே பாரு அவர்கள், ஸோ இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு பிஆர் ஒர்க்காக. ஸோ விஜே பாரு அவர்களுக்கு பிஆர் ஒர்க்கையும் வந்து தவிர டிஜிட்டல் மீடியா கேம்பெயினாகவுமே வந்து யார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரெண்ட் லவுட் அப்படின்ற நிறுவனம் தான். இது வந்து பாரு அவர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் நிறுவனம் தான். ஸோ இதை வந்து அவங்களே வந்து ஷோலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ இவங்களுக்கு இந்த பாட் மூலமாக ஓட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த செலவு விஜே பாருக்கு பண்ணப்படலை. அடுத்தபடியாக கண்டஸ்டன்ட் திவ்யா அப்படின்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சோஷியல் மீடியா ப்ரமோஷன் கேம்பெயின்காண்டி இந்த ஒரு பேக்கேஜாக 10 லட்ச ரூபா வரைக்கும் பிஆர் ஒர்க் பண்ணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து மேலே கனி அப்படின்றவங்க வந்து கடந்த வாரம் வந்து என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பேக்கேஜாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன காரணத்தினால அப்படின்னா ஸோ அவங்கள மேலே வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து ஒன்று வர மாதிரி வந்து இருந்தது. ஸோ இதை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு 1 லேக் வந்து செலவு பண்ணி அவங்க அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக பிஆர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து மேலே இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் எந்த கண்டஸ்டண்ட்டுக்கு அதிகப்படியான செலவில் பிஆர் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா கண்டஸ்டன்ட் வியானா அப்படின்றவங்க தான். இந்த வியானா அப்படின்றவங்க சுமார் 15 லட்சம் வரைக்கும் பிஆர் ஒர்க்குக்காண்டி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வாரம் இந்த நாமினேஷன் வீக்கில் நடக்கக்கூடிய இந்த ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி 1.5 லேக்ஸ் தனியாக இந்த பாட் மூலமாக அவங்களுக்காக வந்து ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி 1.5 லேக்ஸ் வாரம் வந்து அவங்க ரொட்டீனாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து யார் பிஆர் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா கடந்த சீசனில் சௌந்தர்யா அப்படின்றவங்களுக்கு எந்த டீம் வந்து பிஆர் ஹேண்ட்லிங் வந்து பண்ணாங்களோ அந்த பிஆர் ஹேண்ட்லிங் வந்து பண்ணுறது. ஸோ சௌந்தர்யாவுக்கு போன சீசனில் ஹேண்ட்லிங் பண்ணால் அதே இப்போ வியானா அப்படின்றவங்களுக்கு பிஆர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்து இருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்து வரும், இவங்க எல்லாத்தையுமே இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம், பட் வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகரோட நேமே வந்து இல்லையே, அவர் வந்து இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலையா அப்படின்னு வந்து பார்த்தா உண்மையாக இந்த அளவுக்கு வந்து இந்த தொகையில் வாரம் பாட் மூலமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்துருக்கட்டும், பர்சனல் பிஆர் கண்டி ஸ்பெண்ட் பண்ணுறதா வந்துருக்கட்டும், பட் திவாகர் சைட்லேருந்து அதை பெருசாக வந்து பண்ணலை, அதான் வந்து உண்மை. ஆனால் திவாகர் சைட்லேருந்து அது பண்ணாமல் வந்து இருந்தாலும் திவாகர் தான் இவங்க எல்லாத்தையும் விட இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, விக்ரம்லேருந்து வியானா வரைக்கும் 50,000லேருந்து 15 லட்சம் வரைக்கும் எத்தனையோ கண்டஸ்டன்ஸ் வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணாலும் திவாகரோட ஒரு முகம்தான் மீம்ஸ்லையாக வந்திருக்கட்டும், கலாய்க்கிறதா வந்திருக்கட்டும், ட்ரோல் மெட்டீரியலாக வந்திருக்கட்டும் ஜாஸ்திப்படியாக இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் சர்க்குலேட் ஆகிட்டே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக இவங்க வந்து செலவு பண்ணுறது சகஜம்தான். ஏன்னா இப்படி இவங்க வந்து இவங்களோட பர்சனல் பிஆர் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணால் தான் அந்த டைட்டில் வின்னரை வந்து ஆக முடியும். இப்போ நம்ம இந்த ஒரு 1.5 லட்சம் to 15 லட்சம் வரைக்கும் நம்ம செலவு வந்து பண்ணாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தொகை வந்து வரும் அப்படின்ட்டு இவங்க எப்போவுமே பண்ணுறது வந்து சகஜம்தான். பட் இதெல்லாம் வந்து இவங்களை வந்து ஜெயிக்க வைக்குமா, இறுதியாக வந்து இவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் வின்னர் கார்டை வந்து கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையவே வந்து கிடையாது. இவங்களோட அந்த பர்சனலாக இவங்க எவ்வளோதான் பாட் மூலமாக வந்து ஓட்டிங்லாம் வந்து வச்சாலும் இறுதிப்படியாக மக்களோட அந்த எண்ணிக்கை தான், மக்களோட ஆதரவு தான் வந்து என்றைக்குமே ஒரு டைட்டில் வின்னரை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து சூஸ் பண்ணும். ஸோ இவங்க எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் இறுதிப்படியாக வந்து வெளில போகிறது யாராக இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தா யார் நேர்மையாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறாங்களோ அவங்க தான் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஜெயிப்பாங்க.